கைஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பென்ஸோட கேரக்டர் ப்ரோமோ தான் பார்க்க போறோம். இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் டேரக்டர் பை பாக்கியராஜ் கண்ணன். இதில் வந்து நடிக்கிறது நம்ம ராகவராஜ் நடிக்கிறாப்புல. இது ஒரு வில்லன் ப்ரோமோ. இது இதான் ஏற்கனவே பஸ் வெளில வந்துருச்சு. இது நிவின் பாலி தான் ஆடிச்சு சொல்கிறேன், நிவின் பால் தான் அப்படின்னு. ஸோ நிவின் பாலி இஸ் இன்டு த எல்சியூ யூனிவர்ஸ். இது பார்க்கவே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, சாயபயங்கர் மியூசிக்கு. எனக்கு அந்த பேரை கேட்டாலே எரிச்சமாயிராது. ஏன் தெரியுமா எரிச்சமாயிராது? எந்த வித இதுவும் இல்லாமல் வெறும் அந்த ரெண்டு பாட்டை வச்சு நீங்கள் பண்ணுற அலப்படை இருக்குது. ஐயோ, எனக்கு இந்த நெப்போட்டிசம்னாலே பயங்கர கடுப்பாகுது. இல்லை, ஒரு சில டேலண்டட் நெப்போட்டிசம்னா இஸ் பெட்டர் அண்ட் சூப்பர். ஆனால் எந்த வித இதுவும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கான். உட்காரிங்களுக்கு வேறு என் வயசு வேறு அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. இது ஒரு 2 minutes 57 seconds இருக்குது வீடியோ. ரொம்ப பெரிய வீடியோ, பார்த்துரும். சொல்லு, அவன் பெயர் என்ன சொன்ன? அவன் பேரு VENS, பென்ஸ். எஸ்எல் இந்த ஏபிசிடியில் கடைசியாக ஒரு ஒரு இது வரும்ல, எஸ்ஏ கோடு போட்ட மாதிரி. ஈசாட், BEN-ஈசாட். அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கவ தலை சுமாட்ட வெட்டுற மாதிரி கசக்குன்னு வெட்டி கொல்ல போறது யாரு? Say my name. வால்டர். மாசலே மச்சானே. Dirty mind, beautiful heart, deadly combination. Love you, Walter. அது இன்ட்ரோ சூப்பர். எனக்கு இது எப்படி தெரியுமா எனக்கு இதுக்கு பார்க்கும்போது, இந்த விக்ரம் படத்தில் நம்ம சேதுபதிக்கு ஒரு கேரக்டர் இருக்கோம்ல, எக்ஸாக்டாக எனக்கு அதே மாதிரி இருந்தது. அந்த போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த பல்லில் அட்லீஸ்ட்டு விக்ரம் படத்தில் இருக்கிற சேதுபதிக்கு 2 பல்லில் தங்க முலாம் பூசியிருக்கும். இதில் வந்து ஃபுல் இதுவே இது தங்க முலாம் பூசி இருக்கு. இதெல்லாம் டபுள் கெட்டப்பு. ஒருத்தன் வந்து சாதாரணமாக இருக்கான்,
இன்னொருத்தன் வந்து நல்லா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ரத்தம் கலரி அதெல்லாம் வச்சுருக்கான். இது ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் அந்த ரத்தம் கோல்டு அந்த இதுக்குள்ளேயே வச்சிட்ருக்காரு போல. தான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணா. இது எல்லாமே நாங்கள் விக்ரம்லேயும் பார்த்தாச்சு, கைதிலையும் பார்த்தாச்சு, கைதில் கூட லியோலையும் பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. எல்லாமே சேம் டு சேம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது நிவின் பாலி ஆக்டிங்கு பங்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பர் ஆக்டிங்கு, அடிப்பொலி ஆக்டிங்கு. வெல்கம் டு தமிழ் சினிமா, நிவின் பாலி சார். ஐ லவ் இட். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவர் ஆக்டிங். லைக் அந்த இன்னொருத்த வந்து அந்த இன்னொரு நிவின் பாலி வந்து பேசிக்கிட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் இவர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கடைசியில் பியோர் மைண்ட் டர்ட்டி மைண்ட் பியோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிச்சு விட்டுருவாப்புல. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோவே சூப்பராக இருந்தது. வால்டர் பேர் சூப்பர். அதுக்கப்புறம் அபியங்கன் மியூசிக்கு எனக்கு ஒட்டாத மாதிரி இருக்குது. எனக்கு அவன் மேலே இருக்கிற வன்மத்தில் நான் சொல்லலை, இப்போ தான் சொன்னேன் நீ வன்மத்தை வச்சுன்னு பேசுகிற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, என் பீஜம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அது கேட்கும்போது எனக்கு என்ன இவன் சொதப்பி வச்சுருக்கான் தான் தோணுது எனக்கு. ஒன்று பிஜிஎம் வந்து இது பண்ணி வச்சுருக்கான், கம்பெனி வச்சுருக்கான், அப்புறமேட்டு கடைசியில் அந்த வாட்டர் பேர் வரக்குள்ள மட்டும் பிஜிஎம் நல்லா இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. சிம்பு படத்தெலாம் இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே. சிம்பு படம் இருக்குது, என்னென்னமோ படம் இருக்குது. சிம்பு படம், சூர்யா படம், அந்த படத்தையே ரூயின் பண்ணுறவான்னு பயமாக இருக்குது எனக்கு. ஆமாம் சப்பா. பட் இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் மாற்றலாம். பார்ப்போம் அடுத்த ப்ரோமோவில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ஒன்று பண்ணா புரியல, அது என்ன வந்து அந்த ஹேமரில் டபுள் ஃபிஷ் இது, ஒருவேளை இவர் மீனம் ராசியோ? எனக்கும் அதான் தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு SAV Vlogs. தேங்க்யூ.